திருவாக்கும் செய்கருவும் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானை காதலால் கூப்புவதும் கை முருகோட்டந்தரப்பாயும் மும்மதமும் உற்றெடுப்ப முறிவில் கோட்டு ஒரு கோட்டு மழுகளிற்று இருகோட்டு முதுகளிரா உலவக் காட்டி பருகோட்ட நறிவேட்டு பைங்கோட்டு திணைப்புனத்துப் பரன் மேற்கொண்டு குறுகோட்டும் பிடைமணந்த குமரகோட்டத்தடிகள் குலத்தாள் போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். தாவரு உலகெலாம் தந்த நான்முகத்தே உதன் துணைவியாய் செறிந்த பல்லுயிர் நாவுதோரிருந்திடும் நலங்கொள் வாணிதன் பூவடி முடிமிசை புனைந்து போற்றுவாம். கைலாய பரம்பரையற் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடு ஒழி தழைகமாதோ. நம பார்வதி பதையே. பேரன்புமிக்க சிவனேய செல்வர்களே, அப்பர் பெருமானுடைய 4ஆம் திருமுறையை தொடர்ந்து நாம் இங்கே படனமாக சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பதிகம் ஆவடுதுறை இது, நாளைக்கும் ஆவடுதுறை இது. அதனால தான் திருவாவடுதுறையை பற்றி அந்த பாடலை சொன்னோம். வணக்கம், வாங்க. ஆவடுதுறை திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாவடுதுறை என்று வழங்குறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு வேடிக்கை என்னன்னா, திருவாவடுதுறைக்கு அந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேயும் அடுதுறை, இது மட்டும் ஆடுதுறை. அந்தாண்ட குரங்காடுதுறை, இந்தாண்ட மயிலாடுதுறை, இது நடுப்புற அடுதுறை. அது ஆடுதுறை, இது அடுதுறை. அது என்னன்னா, அவையெல்லாம் மனத்திலே இன்பம் வருகிற போது மனம் போனபடி ஆடுகின்ற தன்மை உடையது. இங்கே வந்தால் இறைவனிடத்திலே இந்த ஆ என்றால் பசு, உயிர்களுக்கு பசுக்கள் தானே பேர். அதனால தானே உயிர்களுக்கு தலைவனாக இருக்கிற இறைவனுக்கு பசுபதி என்று பெயர். அந்த உயிர் இவனிடத்திலே அடுத்து நின்று பக்கத்திலே ஏவல் கேட்கிறதாம். அதனால் 2 பக்கத்தில் ஆவடுதுறை ஆடுதுறை, இங்கே அடுதுறை என்று கொஞ்சம் நயமாக சொல்வார்கள். அதுபோல் திருவாவடுதுறை என்ற பதிகத்திலே இன்றைக்கு 56வது பதிகம், நாளைக்கு 57வது பதிகம். ரெண்டும் திருவாவடுதுறைக்கு உரியது தான். திருவாவடுதுறை எப்படிப்பட்டது என்பது பல பேரும் யாத்திரையில் பார்த்துருக்கிறோம். அங்கே மகா சன்னிதானம் மருளாட்சி நடக்கிறதுனாலே கைலாய பரம்பரை அவங்ககிட்ட இருக்கிற நடராஜமூர்த்தி நேராக உமாபதி சிவம் பூஜை பண்ண மூர்த்தி. அது அந்த மெய்கண்டார் மரபிலே வந்த உமாபதி சிவம் அவர்கள் பூஜை செய்து நேராக அந்த மடத்திலே வைத்தது. இன்றைக்கு அங்கே நடக்கிற ஆடவல்லான் நடராஜமூர்த்தி பூஜை உமாசிவம் பூஜை பண்ண நடராஜர். இந்தாண்ட ஒன்று நடக்கும், குருமூர்த்தம் நமசிவாய மூர்த்திகள் என்று சொல்வார்கள். அவர் அந்த மடத்தை நிறுவியவர்.
அவர் வர்றதுக்கு முன்னாலேயே அந்த நடராஜா அங்கே இருந்தது, முன்னாடியே. இவர் ஒரு அறைக்கீறி அங்கே இருந்து வழிபட்டு கொண்டிருந்தார், மறைந்தார். அந்த இடத்துலேயே அப்படியே நமசிவாயமூர்த்திகளுக்கு உருவச்சிலை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் என்பதெல்லாம் மடத்தில் இருக்கிற வரலாறு. அதில் இது நம்முடைய திருமுறை தலங்களிலே காவிரியினுடைய தென்கரை தலம். காவிரிக்கு தெற்கே இருக்கிறது, அன்னிட்டு போனால் தான் வடக்கு. இது தென்கரை தலம். மாயவரத்துக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில், சரியாக மாயவரத்துலேருந்து போனாலும் 16 கிலோமீட்டர், கும்பகோணத்தில் வந்தால் 15 கிலோமீட்டர். முன்னெல்லாம் ரூட்டு சொல்கிறவங்க நரசிங்கம்பேட்டையில் இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் பழைய வழக்கம். அப்போ இவ்வளோ பஸ் வசதி இல்லாத காலம். நரசிங்கன்பேட்டை என்று ஒரு ரயில் நிலையம் இருக்கிறது, அங்கே இறங்கி உள்ளே செல்ல வேண்டிய தலம். கொஞ்சம் தூரம் தான், ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். நரசிங்கராயன் என்ற ஒரு அரசன் அங்கே ஆட்சி செய்து வந்தான். அவன் பெயராலே வைக்கப்பட்ட ரயில் நிலையம் நரசிங்கன்பேட்டை, நாரசிங்கன்பேட்டை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவனுக்கு ஒரு முறை பகைவர்களாலே போர் அபாயம் வர, அந்த போருக்கு நம்மாலே சென்று வெல்ல முடியாது என்று கருதியவன் திருவாவடுதுறையில் இருக்கிற இறைவனுக்கு பெயர் மாசிலாமணீஸ்வரர், கோமுத்தீஸ்வரர் என்று 2 பெயர் உண்டு. ஏன்னா பசு முத்தி அடைந்த தலம், அதனால் கோமுத்தீஸ்வரர். மாசிலாமணி என்பவர் குற்றமற்றவர் என்று அர்த்தம். அம்பாளுக்கு ஒப்பிலாமுலை அம்மை, பிரகத்குஜாம்பாள் என்று வடமொழியிலே பிரகத்குஜாம்பாள் என்று பெயர், தமிழிலே ஒப்பிலாமுலையம்மை என்று பெயர். அந்த கோயிலில் அம்பிகையும் சிவபெருமானும் இருக்கிற தோற்றம் ரொம்ப அழகாக இருக்கும். பஞ்சலோக சிலையில் அம்பிகை பக்கத்தில் நிற்பாள், இறைவன் சேர்ந்த மாதிரி நிற்பார். அந்த தோற்றம் 2 பேரும் இணைந்து வெட்கப்பட்டுவது போன்ற ஒரு தோற்றம். சில பேர் இந்த திருமணஞ்சேரிக்கு போவார்கள், அங்கே கோகிலாம்பாள் என்ற அம்மையின் பெயர். அவர் நாணத்தோடு கைப்பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும், அதுபோல் ஒரு நாணம் தெரிகிற மாதிரி இந்த சிலை இருக்கும். ரொம்ப அழகான சிலை, அதை பார்க்கறதுக்கே எல்லாரும் தனியாக அங்கே போய் நிற்பாங்க. இந்த தலத்தினுடைய விசேஷம் மூவர் பாடலும் பெற்றது. ஞானசம்பந்தரும் பாடியிருக்கிறார், அப்பர் பாடியிருக்கிறார், சுந்தரரும் பாடியிருக்கிறார். ஞானசம்பந்தர் பாடிய காரணம் வேறு. அப்பர் பாடுகின்ற போது நோய் தீர்க்குமாறு சில குறிப்பிலே சொல்லுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நோய் தீர்க்க வேண்டும் என்றே பாடுகிறார். அஞ்சலிந்தருளாய் ஆரெனக்கு உளர் ஆவடுதுறையானே, நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தம் பூசலை செயலால் கையில் அதில் அது ஓணகாலை வானநாடனே வழித்துணை மருந்தே மாசிலாமணியே விழுப்பொருளே, ஏனமாயேறு ஆமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்புடையோனே, தேன் நெய் பால் தயிர் ஆட்டுகந்தானே, தேவனே திருவாவடுதுறையில் ஆனையே, என்னை அஞ்சல் என்றருளாய் ஆர் எனக்கு உறவு. அவருடைய நோய் முற்றி, ஏதோ அது எந்த நோயின்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் குத்தாலத்தில் வந்து ஒரு குடத்தில் குளித்து அந்த நோய் நீங்கியது என்று அந்த வரலாற்றில் வருகிறது. இந்த பாட்டு தோறும் அஞ்சல் என்றருளாய் ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அஞ்சுவதை பற்றியே, எனக்கு நோய் தீர்த்தருள், என்னை பயப்படாதேன்னு சொல்லு, எனக்கு ஆறுதல் சொல்லு, உன்னை தவிர யார் உறவு இருக்கிறார்கள். இப்போ யாராவது கேட்போமா? கடவுள் நம்பிக்கையே எப்படி இருக்கிறது என்பது இன்றைக்கி ஒவ்வொரு வகையில் போகிறது. ஏதோ கடவுள் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லிங்கிறோம்.
அதுக்கு நடுப்புற எத்தனையோ பிரச்சனைலாம் வருது. சனாதனம் வேற எல்லார்கிட்டும் புகுந்துக்கிட்டு இப்போது அது ஒரு ஆட்டம் ஆடிங்குது. அதனால மூவர் பாடலும் பெற்ற இடம். தேவர்கள் எல்லாம் அசுரர்களுக்கு பயந்து படர் அரசு என்ற ஒரு அரச மரமாக உருவெடுத்து அங்கே வந்து தங்கினார்கள். நீங்கள் எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவாவடுதுறைக்கு போகிற போது முதல்ல ஒரு செய்தி சொல்லாமல் விட்டுட்டேன். அந்த நரசிங்கனுக்கு பகைவராலே பயம் வந்தது. இறைவனிடத்திலே போய் வேண்டினான். மதில் மேல் இருக்கிற நந்தியெல்லாம் போயிட்டு அவனுக்கு துணையாக போங்கன்னாரான் இறைவன். அதனாலே இந்த நந்தியே படைகளாக சென்று அந்த படையெடுத்து வந்த மன்னனை வென்று இவனுக்கு வெற்றியை கொடுத்தது. அதனால் திருவாவடுதுறை கோயிலில் பார்த்தா மதில் மேலே நந்தி இருக்காது. அது கவனிச்சிருக்கிறீங்களோ இல்லையோ, போனால் இன்னொரு தடவை போனால் பாருங்கள். மதில் சோறு மேலே நந்தி இருக்காது. அது யார் போகிறதுன்னு வந்துடுறீங்களா? சரி. படரசு மரத்தில் தேவர்கள் வந்து தங்கினார்கள். அந்த இடத்துல தான் இறைவன் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இறைவன் இருக்கிற இடம் வேறு. இப்போ உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அது யோக சித்திபுரம், யோகபுரம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற வழக்கம் உண்டு. அதனாலே தான் திருமூலர் அங்கே இருந்து தவம் செய்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடினார் என்ற வரலாறு இங்கே சொல்லப்படுகிறது. நாம் வெளிச்சுற்றிலே வந்தால் இந்த வாயு மூலையிலே திருமூலருக்கு தனி கோயில். உள்ளே போனால் சுவற்றிலெல்லாம் அவருடைய வரலாறு சித்திரமாக எழுதப்பட்டிருக்கும். திருமூலர் சன்னதி தனியாக இருக்கிறது. இப்படி பல பெருமைகளை உடையது. தலைமரத்தோடு அங்கே இருக்கிற நந்தி மிகப்பெரியது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பித்தளை நாக்கு போட்டு இப்படி வளைச்சா மாதிரி விட்டுருப்பாங்க. நந்தி பெரிய நந்தி. அந்த நந்தி ஒன்று போதுன்ற மாதிரி மதில் மேலே நந்தி இல்லாமல் இருக்கிறது. அதனாலே சம்பந்தர் என்ன பாடுறார், சுந்தரர் என்ன பாடுறார், இந்த ஒரு பாட்டு எழுதின்னு வந்தேன். அது இதை பார்க்காதே வேறு சொன்னேன். மண்ணின் மேல் மயங்கி கிடப்பேனை வலிய வந்து என்னை ஆண்டு கொண்டானே, கண்ணிலேன் உடம்பில் அடுநோயால் கருத்தழிந்து உனக்கே பொறையானேன். அந்த கடுநோயின்னு இதில் எழுதுகிறார். அது என்ன நோயின்னு தெரியல. கண்ணிலேன் உடம்பில் அடுநோயால் கருத்தழிந்து உனக்கே பொறையானேன். பொறை என்றால் சுமை. உனக்கு பாரமாக நான் இருக்கிறேன். இப்போ யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம போயிட்டு கடவுள்கிட்ட கேட்டு என்னுடைய நோய் நீங்கணும்னு சொல்கிறோம். அந்த ஒரு வழக்கம் இருந்ததுக்கு ஒரு அறிகுறி இன்றைக்கும் இருக்குது. மாரியம்மன் கோயில், பச்சையம்மன் கோயில், சந்தவளியம்மன் கோயில் என்ற இடத்துல அம்மை போட்டால் குழந்தைகளை கொண்டு போய் வைத்து நோய்க்கு காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி வேறு இடத்துல நோய் இருக்குதுன்னு நம்ம கோயிலுக்கு போய் உட்கார வழக்கம் இல்லை. நோய் தீர்க்கணுன்னா டாக்டர்கிட்ட போகிறோம். இவங்களாம் எங்கே போனாங்கன்னா சிவபெருமான்கிட்ட போனாங்க. அதனால தான் தீரா நோய் தீர்த்தருள வல்லான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம டாக்டர்கிட்ட போகிறதெல்லாம் தீருகின்ற நோய். ஜுரம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு தீர்ந்து போகுது, சளின்னா தீர்ந்து போகுது, வயிற்று வலின்னா தீர்ந்து போகுது, ரத்த கொதிப்புன்னா தீர்ந்து போகுது. ஆணவம் அதிகமாக இருக்குதுன்றது கொழுப்புன்னு சொல்லலாம்ல. கொழுப்பு அதிகமாகுதுன்னா அங்கே போனால் தீர்ந்து போகுது. பிறவி நோய் எங்கே போனால் தீருது? டாக்டர்கிட்ட போய் எனக்கு பிறவி வேணாம், அதுக்கு வைத்தியம் பண்ணுங்கன்னு நம்ம கேட்குறோமா? கேட்குறதில்ல, அவர் சொல்கிறதும் இல்லை, அவருக்கும் தெரியாது. அதுதான் தீராத நோய். மற்ற நோய்களெல்லாம் தீருகின்ற நோய். இது தீரா நோய். இந்த பிறவி நோயை தீர்க்கின்றவன் யார்? இறைவன். அதனால்தான் தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை என்று திருமுறை சொல்லுகிறது. அப்படி இந்த நோய்க்காக அடுநோயால் கருத்து அழிந்து உனக்கே பொறையானேன். பொறை என்றால் சுமைன்னு அர்த்தம். உனக்கு துன்பம் கொடுக்குறேன், உனக்கு சுமையாயிட்டேன். வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை
அல்லது உறவினருக்கு உடம்பு சரியில்லை, கணவனுக்கு, மனைவிக்கு, மகளுக்கு, மகனுக்கு என்றால் குடும்பத் தலைவனுக்கு அது பாரம்தானே. அதான் பொறை. இப்போ நான் எனக்கு நோயாக வந்ததுனால உனக்கு பொறையானேன், உனக்கு சுமையாக இருக்கிறேன். இதில் ரெண்டு அர்த்தம். உனக்கு வேணும்னா என் சுமையை நீக்கிடு, இல்லாட்டா நான் உனக்கு தொல்லை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது சொல்கிறார், கண்ணிலேன் உடம்பில் அடுநோயால் கருத்தழிந்து உனக்கே பொறையானேன் தென்னிலாயரிக்கும் தடையானே. பாட்டு புரியும் உங்களுக்கு. தேவனே திருவாவடுதுறையுள் அண்ணலே என்னை அஞ்சல் என்று அருளாய். பாட்டுதோறும் கேட்கிறார், அஞ்சல் என்று அருளாய், அஞ்சல் என்று அருளாய், அஞ்சல் என்று அருளாய். அது நீங்க சொன்னா அது இறைவன் சொல்லலைன்னு தான் கேட்கிறார் அவர். அஞ்சல் அஞ்சல் என்று அருளாய் ஆவடுதுறை ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே. அமரர்கள் ஏறு என்றால் தேவர் தலைவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி 3 பேரும் பாடிய பாடல்கள் உள்ள தலம். நமக்கு இப்போ பாடமாக நாம் சொல்லப்பட்டது, அங்கே ஒரு அழகான சேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ் ஒரு நூலில் பார்த்தேன். இந்த பாட்டு எளிமையாக இருக்குது, இந்த பாட்டு கொஞ்சம் விளக்குவோன்னு அந்த பாட்டு எழுதிட்டு வந்தேன். ஒரு பிள்ளைத்தமிழ் பாட்டு பாருங்கள். தேவாதிதேவன் சொல் வேதாகமங்களை திருமந்திர மாலை என்றே திகழ் சமாதியிலிருந்து உலகத்து அருள் விழிதிறந்து ஆண்டனுக்கு ஒன்றாய் பாவாகவே சொன்ன பரமசிவனான குரு பணியோக அட்டாங்கமும் பகர்வதிய சித்தியும் திரிகால ஞானமும் பரிபக்குவம் அவர்க்கு அருளுவன் சேவேறு முருவனே பரம தத்துவமெனும் திருமூலநாதன் மகிழும் திருவிசைப்பாவினும் அதிமதுர கபிபாடு திருமாளிகை தேவர்வாள் காவேரி சூழ்ந்த திருவாவடுதுறை குமர கனிவாயின் முத்தமருளே கங்கா நதிச்சரவணத்துள்வளர் காங்கேய கனிவாயின் முத்தமருளே. முருகப்பெருமானுக்கு யாரோ சேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ் என்று எழுதியிருக்கிறார்கள். ஒரு பிள்ளைத்தமிழ் ஒரு ஊரில் எழுதுகிறாங்க, ஒரு ஊரில் இருக்கிற தெய்வத்தை பற்றி எழுதுகிறார்கள்னா அதில் இருக்கிற சிறப்பு எழுதினா தான் அதுக்கு விசேஷம். அதனால் திருவாவடுதுறைக்கு 2 சிறப்பு இருக்கிறது இதில் குறிப்பிடுறார். அதுக்காக தான் அந்த பாட்டை எழுதினேன். என்ன அப்படின்னு சொன்னால், பாவாகவே சொன்ன பரமசிவனான குரு, அது பரமசிவன் குருவாக இருக்கிறார், தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார், 4 பேருக்கு உபதேசம் பண்ணார். பணி யோக அட்டாங்கமும் பகர் சித்தியும் திரிகால ஞானமும், திருமூலர் சித்தி பெற்றவர், முக்கால ஞானம் உடையவர். ஞானமும் பரிபக்குவர்களுக்கு அருளும் சேவேரும் அறிவென பரம தத்துவம் எனும் திருமூலநாதன் மகிழ்வூர். திருமூலர் என்கின்றவர் மகிழ்ந்திருக்கிற ஊர். அவர் இந்த பாட்டை எப்படி சொன்னார்னா, ஆண்டுக்கு ஒரு பாட்டாக சொன்னார், மேல் வரியில் சொல்லுது. அந்த செய்தியை தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி தானே, அது அந்த ஊரில் தான் இருக்குது. அதை வச்சு இந்த பாட்டு எழுதுகிறாங்க. அதுக்கு மேலே இன்னொரு சிறப்பு, திருவிசைப்பாயனும் அதிமதுர கபிபாடும் திருமாளிகை தேவர்வாள். திருமாளிகை தேவர் இந்த மடத்தில் இருக்கிறார், போனவங்க பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் முன்னால் அதுக்கு தீபாராதனை பண்ணிட்டு தான் அங்கே வருவாங்க. திருமாளிகை தேவர் யார் என்பதை சொல்லுகிறார். அதாவது சேவையரும் ஒருவனுக்கு பாடல் பாடுகின்ற, சேன்னா எருது. இப்போ அந்த சே என்ற சொல்லுக்கு அர்த்தமே தெரியல, ஏன்னா மாடியே பார்க்கல. இப்போ சேங்கன்று என்று முன்னாலே சொல்லுவார்கள். சேங்கன்று, சேங்கன்று போட்டுக்குதுன்னு சொல்கிறது. கிடாரின்னா பெண்ணு, சேங்கன்றுன்னா ஆண்கன்று, சேன்னா எருதுன்னு அர்த்தம். எருது கன்றாக வர்றதுனால சேங்கன்று என்று பெயர். வீட்டில் மாடு வளர்க்குற போது அந்த பேர்லாம் ஞாபகம் வந்து ஆவினில் போய் எங்கே கேட்குறது. நாங்கள்லாம் கூடவே இருந்து வளர்ந்துருக்கிறோம், வாழ்ந்துருக்கிறோம், வளர்த்துருக்குறோம்.
அதாவது கிராமம்னு சொன்னால் ஒரு வீட்டில் நிச்சயமாக பசு வச்சுருப்பாங்க, பெரும்பாலும் பசு வச்சுருப்பாங்க. ஒரு தெருவில் 20 வீடுகள்னால் 15 வீட்டு குறையாமல் பசு இருக்கும். காலையில் எழுந்த உடனே அதை அவிழ்த்து மந்தைக்கு விடுவார்கள். மாட்டை மேய்க்கிற ஓட்டி போவான், தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி காட்டுவான், புல் இருக்கிற இடத்துல மேய விடுவான், நிழலில் கொண்டாந்து படுக்க விடுவான். அப்படி படுக்க விட்டு அந்த நேரம் தெரியும் அவனுக்கு, ஒரு 4:30 மணி. அதுதான் அம்சத்தூளிகா நேரம், கோத்தூளிகா நேரம் என்று சொல்வார்கள். இந்த நம்ம தெருவிலேயே 15 பசு, 20 வீட்டில் 15 பசு, அந்த மாதிரி 4-5 தெரு, 8 தெரு, 10 தெரு இருக்கும் ஒரு ஊரில். எல்லாம் போனால் எல்லா மாடும் நடக்கிற போது அந்த புழுதி கிளம்பும். அது நான் தார் ரோட்லேயே போடுறாங்க, மண் ரோடு தானே அப்போல்லாம். அப்போ இருந்தவங்களாம் காலில் செருப்பு இல்லாமல் நடந்தாங்க, ஏன்னா அந்த மண் சூடு அவ்வளோ ஒட்டலை அவங்களுக்கு. இப்போ தார் ரோடு சிமெண்ட் ரோடு தான் ஒட்டுது. அதில் தூளி பறக்கும். அந்த தூளி நம்முடைய உடம்பில் பட்டால் நோய் தீர்க்கும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. அது கோதூளிகா நேரம். அது இப்போ வருது. அப்போ அதையே சுவாசித்ததுனாங்க வரல. அதனால் அது நல்ல நேரம், நல்ல செயல் செய்யறதுக்குரிய நேரம் என்று சொல்வார்கள். கோதூளிகா நேரம் என்று அதற்கு பெயர். அந்த திருவிசைப்பா பாடிய திருமாளிகை தேவருக்கு என்ன ஒரு விசேஷம் என்றால், 4 கைகள் உண்டு அவருக்கு. நீங்கள் அந்த உருவத்தை போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 4 கைகள் உண்டு. அவர் சித்தியெல்லாம் பண்ணவர். பூஜைக்காக ஜலம் எடுத்து கொண்டு வருகிறார். எதிரிலே ஒரு பிணம் வருகிறது. அது தீட்டு அங்கே போகக்கூடாது என்று எண்ணுகிறார். அதனால் கையில் இருந்த கமண்டலத்தை வீசி அடிக்கிறார். அது மேலே போய் அப்படியே நிற்குது. பாடையில் இருக்கிற பிணம் இறங்கி நடந்து போய் அது கன்னட போய் பாடையில் படுத்துக்குது. 9ஆம் திருமுறை வரலாறு படிச்சிங்கனாலும் இந்த செய்தி வரும். 9ஆம் திருமுறையில் திருமாளிகை தேவருடைய பாடல் இருக்கிறது. அந்த வரலாற்று இதெல்லாம் வரும். இப்படிப்பட்ட பல சிறப்புகளை உடையதாக இருக்கின்ற திருவாவடுதுறை மடம், அந்த ஆதீனத்தில் தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் சாமிநாதையரிடமிருந்து தமிழ் கற்பித்த மடம், பல பேரை தமிழ் அறிஞர்களாக ஆக்கிய மடம். கைலாய பரம்பரையிலே இன்றைக்கு இருக்கின்றவர் 24வது குருமகா சன்னிதானம். 23வது குருமகா சன்னிதானம் இருக்கிற போது தான் என்னை வற்புறுத்தி, நீ தான் எழுதணும், காஞ்சிபுரத்தில் பிறந்த நீ எழுதாமல் யார் எழுதுறது என்று 2வது காண்டம் காஞ்சி புராணத்துக்கு உரை எழுத வைத்தார்கள். என்னுடைய துரதிருஷ்டம், அது வெளியிடறதுக்கு முன்னாலே அவங்க மறைஞ்சிட்டாங்க. வெளியிடுற போது அவங்க இல்லை. அப்படி சிறப்பான செய்திகளை உள்ளடக்கியதாக ஆதீன மடமும் அந்த திருக்கோயிலும். அம்பிகை பசுவாக வழிபட்டு முத்தி பெற்றவள், அதனாலே கோமுத்தீஸ்வரர் என்றதற்கு பெயர். எதிரிலே வழிகாட்டும் பிள்ளையார் என்று ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த தெரு தான் நேராக மடத்தில் போகிற வீதி. ரொம்ப அருமையான இடம். எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க, போயிருப்பீங்க. சன்னிதானங்கள் முத்தி அடைவார்களானால் அந்த ஊரில் அவங்கள வைக்கிறதுக்கு அந்த தோட்டமே ஒன்று தனியாக வச்சுருக்கிறாங்க. அப்படியே மணலில் புதைச்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி கோயில் கட்டி, அது 12வது சன்னிதானம், அவங்க பேர் இது, அவங்க வரலாறு இது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். 23வது சன்னிதானத்தை அங்கே மயானத்தில் வைக்கிற போது நாங்கள்லாம் போயிருந்தோம். அது மாதிரி இன்றைக்கும் நல்ல நிலையிலே அந்த இடத்த ஒட்டினதான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை வீடு. நாதஸ்வர வித்வானாக இருந்து ரொம்ப சாதனை பண்ணவர். அப்படிப்பட்ட சிறப்பான ஊர். நாளைக்கும் இந்த வரலாறு தான், அதனால் இன்றைக்கே எல்லாத்தையும் விவரமாக சொல்லிடுறேன். அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிருக்கீங்களா? நரசிங்கம்பேட்டை வழியே தானே போனீங்க? சாப்பாட்டு தான் ஞாபகம் இருக்கு. ஓஹோ, அதுக்கு முன்னால் ஒரு கோயில் இருக்கு, தெரியுமா? தெரியல. அந்த இடத்துக்கு திருவாலங்காடு என்று பெயர்.
இது வட திருவாலங்காடு, வட ஆலவனம் என்று பெயர். அது தென் திருவாலங்காடு என்று பெயர். ராஜராஜ சோழன் கட்டிய அருமையான கோயில். யாரும் பார்க்கறதில்ல. அழிச்சும் போல இல்லை, கோயில் இருக்குதே, நீங்களும் நிற்கல. ஓ, அவர் போய் பார்த்து வந்து சொல்லுங்க. அதாவது அந்த ராஜராஜனுடைய சிலை வைத்திருக்கிறது. அந்த சிலையில் இறைவனுடைய பாதுகையை தாங்கி கொண்டிருக்கிறான். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி போனதுனால இதெல்லாம் எனக்கு பழக்கம். இல்லாட்டா உங்களை மாதிரி தான் நானும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆன்னு வாய் திறந்துக்க வேண்டியது தான். அந்த சன்னிதானம் உரை எழுத சொன்னதுனால 2 வாரத்துக்கு ஒரு முறை போய் அங்கே 2 நாள் உட்காந்துக்கிட்டு வருவேன். அப்படி இருந்த காரணத்தினாலே கொஞ்சம் சுற்றுப்பட்ட இடங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அங்கேருந்து என்னென்ன தலங்களுக்கு போக முடியுமோ, யாராவது கூட மடத்தில் ஒரு அன்பர் தமிழாசிரியர் யாருன்னா இருப்பார், அவர் மோட்டர் பைக் வச்சுருந்தாருன்னா பக்கத்தில் ஏதாவது ஊர் அப்படி போய் வர்ற மாதிரி இருந்தது. திருவடி மருதூர் அடிக்கடி போயிருக்கிறேன். அப்படிப்பட்ட தலம். இன்றைக்கி நம்ம பாட்டுக்கு வருவோம். ஞானசம்பந்தருடைய பதிகம். இந்த பதிக வரலாறு உங்களுக்கு தெரியும். ஞானசம்பந்தரை சந்திக்க சென்ற அவருடைய தந்தையார் உலக நன்மைக்காக வேள்வி செய்ய வேண்டும். அந்த வேள்வி செய்வதற்கு பொருள் இல்லை, ஆகையினாலே எனக்கு பொருள் வேண்டும் என்று கேட்கிறார். அதுக்கு என்ன வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார். பொருள் பெற்ற பொன் பெற்ற பதிகம் என்று சொல்லுவது வழக்கம். பழைய காலத்தில் வாழ்ந்தவர்களெல்லாம் எவ்வளவு முன்னெச்சரிக்கையோடு வாழ்ந்தார்கள் என்பது தான் நாம் எண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு அதை பற்றி முன்னெச்சரிக்கையும் கிடையாது, பின்னெச்சரிக்கையும் கிடையாது. வந்தால் பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். திருத்தணிக்கு போகணும், திருப்பதிக்கு போகணும், பழனிக்கு போகணும்னு உண்டி சேர்க்குற வழக்கம் இருந்தது. ஒரு வீட்டில் உண்டி வைப்பார்கள். இது பழனிக்கு போகிறதுக்கு உண்டி, ஏதோ ஒரு ஊரை சொல்லி வைப்பார்கள். எந்த ஊரோ, அந்த உண்டி நிறையிற வரைக்கும் யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க. திருப்பதிக்கு போகணும், உண்டியில் இன்னும் காசு சேரலேன்னுவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் போக முடியலன்னா பக்கத்தில் ஒரு தட்டில் அந்த உண்டியை வச்சு மேலே காசு போட்டு இருப்பாங்க. வேணும்னா எடுத்துகிட்டு போயின்னு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், திருப்பதி தானே ஒரு 5000 கடன் வாங்கின்னு வரேன். அதனால் முன்னோர்கள் வாழ்ந்த முறையிலேருந்து நாம் முற்றிலும் மாறுபட்டு விட்டோம். அதனால தான் நம்ம அவங்க அனுபவிக்காத என்னப்பா இது அனுபவிக்காத துன்பங்களையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். தந்தையார் பொருள் கேட்டார். சரி என்று இறைவன் சன்னதிக்கு போனார். அங்கே போய் பாடுறார். மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும், பாயிரும் கங்கையாளை படர்சடை வைப்பர் போலும், காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு அம்பன் ஆயிரம் அளிப்பர் போலும் ஆவடு துறையனாரே. அவர் முன்னால் பாடி பொருள் வாங்கி போயிட்டார். சம்பந்தர் பாடி வைத்தது பொற்கிழி பீடம் மீது ஒரு பூதம் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் சொல்லுவார். மாடொரு அறியாமையே வைத்தது என்று சேக்கிழார் சொல்கிறார். மாடுன்னா பக்கத்தில் உங்களுக்கு கூட தெரியாத பூதம் கொண்டாந்து வச்சுட்டு கொடுத்தான். பொற்கிழி எடுத்து சந்தைகிட்ட கொடுத்தார். அவர் போயிட்டார். அதுக்கு பின்னால் அப்பர் அந்த கோயிலுக்கு போகிறார். அப்போ பாடுற பாட்டு இது. மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும். மாயிரு ஞாலம், மாயிரு என்றால் மிகப்பெரியன்னு அர்த்தம். இரு ஞாலம் என்றால் பெரிய உலகம். மானாலும் பெரிய, 2 சொல்லு ஒன்றா வரும், அடுக்கு தொடர் போல. அது பெருமையை சொல்வது. இன்னொரு அர்த்தத்தை முத்துசு சொல்கிறார். மாய் இரு ஞாலம், மாய்கின்ற பெரிய உலகம். ஏன்னா மாய்கின்ற பெரிய உலகம் என்னென்னா அதான் இந்த உலகத்துக்கே பெருமை என்று எழுதுகிறார். நமக்கு திருக்குறள் தெரியும். திருக்குறளில்
நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இந்த உலகத்துக்கு ஒரு பெருமை என்னன்னா, நேற்று இருந்தாம்பா இன்னைக்கு இல்லைப்பா, அது பெருமையாம். ஏன்னா நிலையாமையை உணர்த்துவது. அப்படியா? இல்ல அதே உலகத்துக்கு பெருமைன்னு தானே பரிமையில் எழுதுறாரு. ஆமா. அந்த காலத்துல தேசிய வசதி எல்லாம் இல்லாத போது அரபு நாட்டில் 40 நிமிஷம் ஆம்பளை இருக்க மாட்டான். ஓஹோ. அதனாலதான் அவங்க கடலை நோக்கி முத்து குடிக்கிறதுக்கோ இல்லை நிறைய பேர் இறந்து போயிட்டு பெண்கள் தான் நிறைய பேர் ஒரு ஆண் உயிரோடுக்க ஒரு ஆண் 4 பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தது. பெண்கள் அதிகமா இருந்தாங்க. அதில் அப்படி இருந்தது. பாதுகாப்பு ஆமாமா எல்லாருக்குமே இப்படிதான் இருந்தது. நம்ம இதெல்லாம் 70 80 தாண்டறதெல்லாம் பாதிக்கும். அதனாலதான் 80 கொண்டாடுறது. அதாவது 1000 கிடைக்கின்றவர்கள் கொடுத்தாங்க. சராசரியமாயிட்டு அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல். அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல். அந்த இல்ல சதாபிஷேகம்ன்றது 80க்கு 80 போய் எப்படி சதாபிஷேகம்? சதம்னா 100. 100 எப்படி சொல்லலாம்னா 1000 பிறை வந்துடும். அதில் 80 வயசில் இருக்கிற போது பிறந்த நேரத்துலேருந்து கணக்கு பண்ணால் 1000 பிறை வரும். அதனால சதாபிஷேகம்னு சொல்லலாம். அது மேலே இருக்கிற போது நூற்றாண்டுன்னு தான் சொல்லணும், வேற ஒன்றும் கிடையாது. அது அபிஷேகத்துக்கு வேற பேர். அது அதுக்கு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் நிறைய சொல்கிறீங்க, தப்பாக சொல்கிறீங்க. பீமரத சார், இது இப்ப தப்பா சொல்றீங்கன்றது சரியா போச்சு. பத்திரிக்கை அச்சடிச்சு கொடுத்துக்கிறாங்களே, அச்சடிச்சு கொடுத்துக்கிறாங்கல்ல. வாயில சொன்னா கூட கேட்டதுக்கு அவங்க சொன்னது கேட்டது தவறு இருக்கலாம். அச்சடிச்சதுல பாக்குறீங்களா? அது பீமரத சாந்தி தான். இது அதுக்கு மேல கதை சொல்றாரு பாருங்க. நீங்க ரெண்டுத்தையும் ஒண்ணா அதுதானே சொல்றீங்க. இப்ப நாங்க தப்பா சொல்வேன்னு சொன்னேன், சரியா போச்சா? சரி. மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் மலரடி மலர் போலும் திருவடி என்று பொருள். பாயிரும் கங்கையாளை படர்சடை வைப்பர் போலும். பொருள் எளிமையாக விளங்கும் இந்த பதிகம். பாயிரும் கங்கையாளை, பாய்ந்து செல்லுகின்ற தன்மையுடைய பெரிய கங்கையை படர்ந்த சடையிலே வைப்பர் போலும். அது பாய்ந்து போகாமல் வைப்பவர். காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு, இங்கே தான் அந்த செய்தியை சொல்கிறார். காயிரும் பொழில்கள், கா என்றால் இருட்டு, இரும் என்றால் பெரிய, இருண்ட சோலை என்று ஒரு பொருள். ஏன் இருண்ட சோலைன்னா அடர்த்தியாக இருக்கும். எங்கேயோ ஒரு மரம் இங்கேயோ ஒரு மரம் அப்படின்றதுன்னா வெயில் உள்ள தெரியும். சோலைகளில் மரம் நிறைய இருந்ததுன்னா அடர்ந்த சோலை, அது காயிரும் சோலை என்று சொல்வார். காயிரும் பொழில்கள்னால் சோலைகள். சூழ்ந்த கழுமல ஊரற்கு அம்பொன். கழுமலம் என்பது சீர்காழி, கழுமல ஊரர் என்பது ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்தருக்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடுதுறையனாரே. திருவாவடுதுறையில் இருக்கிற பெருமான் அவருக்கு 1000 பொன் கொடுப்பர் போல இருக்கிறது. கொடுத்தார், அவர் பார்த்தா கொடுப்பார் பொழுது, நம்ம கொடுக்க மாட்டார் பொழுது என்ற ஏக்கம் போலவும் தோன்றும். பெருமான் அவருக்கு அருள் செய்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். அதில்
மாயிரு ஞாலம் என்றால் ஒளி வீசுகின்ற உலகம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அதனால் பல்கதிர் மாயிரு ஞாலம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம் என்று கந்தர் கலிவெண்பாவிலே வரும். முருகப்பெருமானுடைய 6 முகங்கள் என்னென்ன செய்கிறது என்று சொல்லுகிற போது, மாயிரு ஞாலம் மிகப்பெரிய உலகம் மறுவின்றி விளங்க நல்ல வெளிச்சத்தோடு தெரிய பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். ஒரு முகத்தில் சூரிய ஒளி வீசுகிறதாம் இந்த உலகம் தெரியணுன்ட்டு. அது மாதிரி மாயிரு என்பது பல இடங்களிலே வரும். அதனால் அவர் சொல்கிறார், பாயிரும் கங்கையாளை படர்சடை வைப்பர் போலும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு அம்பொன் 1000 அளிப்பர் போலும் ஆவடு துறையனாரே என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டு ரொம்ப எளிமையாக விளங்கும். அதாவது, மடந்தை பாகத்தர் போலும் மான்மரி கையர் போலும் குடந்தையில் குழகர் போலும் கொல்புலித்தோலர் போலும் கடைந்த நஞ்சு உண்பர் போலும் காலனை காய்வர் போலும் அடைந்தவர்க்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே. மடந்தை என்றால் பெண், எல்லாருக்கும் தெரியும். செல்வியை பாகம் கொண்டார் என்றெல்லாம் சொல்கிறோம். தென்னாடுடைய சிவனை போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி என்றெல்லாம் சொல்கிறோம். மடந்தை பாகத்தர் போலும் பக்கத்தில் இருக்கிறவர் போல இருக்கிறது. போலும் என்றால் சொல்லுகின்ற வழக்கத்துக்குரியதை தவிர அதுக்கு உண்மையான பொருளை நேராக சொல்ல முடியாது. அப்படி இருப்பார் போலுது. இப்போ நாம் சொல்லுவோம் அது நமக்கு ஐயம், ஆனால் இவர்களுக்கு ஐயம் கிடையாது. இப்போ அவன் எங்கேயோ போகிறான், பையை தூக்கின்னு மார்க்கெட்டு போகிறான் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அவன் வேறு எங்கன்னா கூட போகலாம். போலும் என்று சொல்வது ஐயச்சொல். அது நம்முடைய வழக்கில் தான் வரும். இந்த வழக்கில் அது ஐயச்சொல் இல்லை, அவர் வைத்திருக்கிறார். போலும் என்ற மந்திர முடிவு வருதா? இல்லை, நான் நாளைக்கு பார்த்து. சப்தகோடி மகா மந்திரங்களில் கோடின்றது முடிவு. அந்த முடிவில் வர்ற சொல்லுதான் நம்ம போற்றின்னு வரும். ஆமாங்க. ஓஹோ, நான் இன்னைக்கு பார்க்குறேங்க, அதை போய் பார்க்குறேன், நாளைக்கு சொல்கிறேன். அதனால் மடந்தை பாகத்தர் போலும் பாகம் பெண்ணுருவானாய் போற்றி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தது மான்மரி கையர் போலும். மான்மரின்னா மரின்னா இளமான், குட்டி மான் குட்டி கையில் வச்சிருக்கிறார். மான்மரி கையர் போலும். அதுக்கப்புறம் குடந்தையில் குழகர் போலும். குடந்தையில் இருக்கிற பெருமானுக்கு குழகர் கீழ்கோட்டத்து குடந்தை கீழ்கோட்டத்தும் குழகனாரே என்று அப்பரே பாடுறார். குழகர் என்பது இளமையுடையவர்னு பேர். குடந்தையில் பேசுகிறார், குழகனார்னு என்றே பாடுகிறார். குடந்தையில் குழகர் போலும் கொல் புலித்தோலர் போலும் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆடை அரைக்கசைத்து புலித்தோல் அரைக்கசைத்து என்றெல்லாம் சொல்கிறோம். எண்ணா, அதாவது கடைந்த நஞ்சு உண்பர் போலும். கடைந்த நஞ்சு என்றால் கடலை கடைந்தன்னு அர்த்தம். இதுதான் திருப்பாதிரிப்புலியூர் தேவாரத்தில் அப்பர் பாடுறார். அதாவது, எண்ணாத அமரர் இறக்க பறவையுள் நஞ்சை உண்டாய். நம்ம சர்க்குருநாதன் அழகாக பாடுவார் அந்த பாட்டை. அவர் ஒரு முறை பாடி அதுக்கு விளக்கம் சொன்னேன். அவர் சொன்னபோது இவ்வளோ இருக்குதா அதில் அப்படின்னார். கடல் என்பதற்கு பறவை என்று பெயர். ஏன் பறவைன்னா அது பறந்து இருக்கிறதுனாலே பறவை. அமரர்கள் என்ன பண்ணார்கள், பின்னால விளைவு என்ன என்பதை எண்ணாமல் அமரர் கடைந்தார்கள். விஷம் வந்தது, பயந்தாங்க, ஓடி வந்தாங்க, பெருமானே காப்பாற்று அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, இறக்குறார்கள், ஐயா எங்களை காப்பாற்று, உங்களை தவிர வழி இல்லைன்னு. அதுதான் சொல்கிறார், எண்ணாத அமரர் பின்விளைவு என்ன என்பதை எண்ணாத, முதலிலேயே மனத்திலே தோற்றாத அமரர் இறக்க, எல்லாரும் இறந்து கேட்க, வேண்ட,
வேண்டி கேட்க பறவையுள் நஞ்சை உண்டாய், கடலில் தோன்றிய அமுதத்தை நஞ்சை உண்டாய் என்று சொல்கிறார். அது மாதிரி கடைந்த நஞ்சு உண்பர் போலும் காலனை காய்வர் போலும் திருக்கடவுர் படிக்கிற போது அது வருது. அடைந்தவர்க்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே, இதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்கு அருள் செய்வான் என்றால், யார் தன்னை வந்து சேருகிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்வான். இப்போ நம்ம சுந்தரராஜர் எங்கே திருவாசகம் படிக்கிறாங்களோ அங்கே போகிறார். போகிறவருக்கு உதவி செய்ய கூப்பிட்டு போகிறீங்களா, நீங்களே போகிறீங்களா? போகிற இடத்துல உங்களுக்கு சிறப்பு செய்கிறாங்களா இல்லையா? நீங்கள் இங்கேயே உட்காந்துங்கன்னா அவங்களுக்கு வருமா? அப்போ இறைவன் எப்படின்னா வந்தவர்களுக்கு அருள் செய்கிறான். அதனால்தான் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை என்று பாடினார்கள். அது சொல்கிறார், அதாவது அடைந்தவர்க்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே. தன்னை யார் வந்து சேருகிறார்களோ அவர்களுக்கு அன்பு செய்வான். சுந்தரர் நோய் தீரணும்னு சொன்னார், வழிகாட்டினார். அவர் பொண்ணுடன் கேட்டார், கொடுத்தார். அதனால் யார் என்ன தன்னை வந்து கேட்குறவங்களுக்கு, இப்போ இந்த பிஸ்கெட் கொண்டாந்து கொடுக்குறாங்க, இங்கே வந்து உட்காந்துக்குள்ள தான் கொடுப்பாங்க, தெருவிலியாக போய் கொடுத்துட்டு வருவாங்க. அது மாதிரி அதுபோல் உற்ற நோய் தீர்ப்பர் போலும் உரு துணையாவர் போலும். அங்கே போன உடனே இந்த நோய் எல்லாருக்குமே வரும் பொழுது எல்லாரும் நோயை பற்றி பாடுறாங்க. ஞானசம்பந்தர் பாடினார், அப்பர் பாடினார், சுந்தரர் பாடினார். உற்ற நோய் தீர்ப்பர் போலும், பிறவி நோயை தீர்ப்பவர் போல் இருக்கிறது இவர். உரு துணையாவர் போலும், சமயத்திலே துணையாக வருவது, நீயல்லால் வேறு துணை இல்லை என்றெல்லாம் பாடல் வருகிறது. பெருமான் துணைக்கு வந்தான் என்று பல வரலாறுகளை படிக்கிறோம். அதனாலே உற்ற இடத்து உதவும் பெருமானை, ஊர்வதொன்றுடையானை படிக்கிறோம். அதனால் உற்றவர்க்கு அவர் ஒரு துணையாக ஆகிறார், ஒழுங்கான துணையாக கூட வருகிறார். செற்றவர் புறங்கள் மூன்றும் தீயழச் செருவர் போலும். செற்றவர் என்றால் பகைத்தவர் அப்படின்னு அர்த்தம், கோபித்தவர் என்ற அர்த்தம். கோபித்தவருடைய புறங்கள் என்ன கோபித்தார்கள் என்றால், அது வரைக்கும் நல்லா இருந்தவங்க, திரிபுராதிகளைப் போல ஒரு பக்தர்களே கிடையாது. திருமால் ஏமாற்றி அவங்கள மாற்றினார். அதனாலே அவர்கள் பகைவரானார்கள். அவர்களை அழித்தவர் போல, செற்றவர் புறங்கள் மூன்றும் தீயழச் செருவர் போலும். செறுதல் என்றால் அழித்தல் அர்த்தம். அது அழிப்பர் போலும் கற்ற சலனப்படுத்தி அதை மாட்டிக்கணும். அதாவது தெரல்கா கேஸ்ல ஒன்று இருந்தது. அந்த தெரல்கா கேஸ்ல அப்படிதான் வந்து ஏதோ ஒரு ஊழல் கேள்விப்பட்டதுதான் கிடையாது. அவங்க நிரூபிக்கிறது தெரல்கா சேனலோ ஏதோ ஒன்று அவங்க கொண்டு போய் பணம் கொடுத்து அவனை ரெக்கார்ட் பண்ணி மாட்ட வச்சு திருமால் விட்டு மாத்திட்டாங்க. ஸ்டிங் ஆபரேஷன் கொடுத்து அதாவது எவ்வளோ செய்திகள் படிக்கிற போது தான் விளங்குது, எவ்வளோ செய்திகள் படிக்கிற போது விளங்குது, மறந்து போகுது. அப்புறம் அவரு ஞாபக சக்தி குறைவாகிறது பற்றி தப்பு இல்லை, ஜீரண சக்தி குறைவாகிறது தப்பு. ஏன்னா ஊரா சுத்துறாரு, அது சுத்துறதுக்கு நிறைய சக்தி வேணும்.
சொல்றாங்க 6 வேளை கூட சாப்பிடலாம், கொஞ்சம் தான் சாப்பிடலாம் டாக்டர். கொஞ்சம் சாப்பிடலாம், 6 வேளை சாப்பிடலாம். கற்றவர் பரவியேத்த கலந்து உலந்து அலந்து பாடும் அற்றவர்க்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே. எத்தனை வார்த்தை சொல்றார் பாருங்க. கற்றவர் பரவியேத்த, கற்றவர்னா படித்தவங்கன்னு அர்த்தம் இல்லை, இறைவனுடைய அருளை தெரிந்தவர்கள்னு அர்த்தம். 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறான் அவன் படித்தவன், எம்ஏ படிச்சுக்கிறான் அவன் படித்தவன், அந்த கற்றவர் அல்ல. அது இறைவனுடைய திருவருளை கற்றவர்கள், இறைவனுடைய தன்மையை கற்றவர்கள், இறைவனுடைய இயல்பை அறிந்தவர்கள். இறைவனுடைய இயல்பை அறிந்தால் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? பரவி ஏற்றுவார்கள், வழிபட்டு வணக்கம் சொல்லுவார்கள் கற்பக கனியை. அதனால் பரவி ஏற்ற கலந்து உலந்து அலந்துன்னு சொல்கிறார். உள்ளமும் உயிரும் உணர்வும் கலக்கணும், அதான் ஒருமைப்பாடுன்னு அர்த்தம். கையொன்று செய்ய மனம் ஒன்று நாட அப்படின்றாங்கள, அது மாதிரி இல்லாமல் முழுமையாக சிவபெருமானை எண்ணி அதை தவிர வேறு எதுவும் இருப்பா. யோகத்துக்கு போகிறவங்க முதல்ல கண்ணை மூடிக்கின்னு பேசாமருன்னு சொல்லுவாங்க. அப்போது உனக்கு வெளியே ஓசை கேட்குதா? கேட்குது, சரி இன்னும் கொஞ்ச நேரம். எல்லாவற்றையும் மறந்து 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 அந்த வெளியே இருக்கிற சத்தம் கேட்காத போது தான் இது யோகத்துக்குரிய நிலை வரும் என்று அப்படி பழக்கப்படுத்துகிற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி கலந்து என்றால் உள்ளமும் உயிரும் உணர்வும் ஒன்றாக கலந்து, வேறு எதுவும் சிந்தனை இருக்கக்கூடாது. இறைவனிடத்தில் போகிற போது வேறொன்றும் இல்லாமல் அதுதான் கலந்து. அதுக்கப்புறம் உலந்து, உலந்து என்றால் பற்று நீங்கி, உலகப் பொருளுடைய பற்று நம்மை விட்டு நீங்க அலந்து, அதாவது அலந்து போனேன் அதிகை வீரட்டனாரேன்னு படிச்சிருக்கிறோம். உலகப் பாசத்தினாலே நாம் துன்புறுதல், இந்த மூணும் இல்லாமல் இருக்கணும். ஒன்று அவனோட முழுமையாக சேர்ந்து கலக்கணும், நம்முடைய பற்று நீங்கி போகணும், உலகப் பாசத்தை எண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்களுக்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே, அற்றவர்க்கு அன்பர் போலும். இந்த மூணும் அற்றவர்க்கு, மூணும் இல்லாதவர்களுக்கு ஆவடுதுறையனார் அன்பர் போலும், அவர் அன்பு செய்வார் போல் இருக்கிறது. மழுவமர் கையர் போலும் மாது அவள் பாகர் போலும். முன்னாலே சொன்னார், மறுபடியும் சொல்கிறார். மழுவமர் கையர் போலும் மாதவள் பாகர் போலும் எழு நுனை வேலர் போலும் என்பு கொண்டு அணிவர் போலும் தொழுது எழுந்து ஆடிப்பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அழும் அவர்க்கு அன்பர் போலும் ஆவடுதுறையனாரே. மழுவமர் கையர், மழு என்பதற்கு 2 வகையில் பொருள் சொல்வார்கள். மழு என்றால் நெருப்பு என்று ஒரு அர்த்தம், ஆயுதம் என்று ஒரு அர்த்தம். ரெண்டும் பெருமானிடத்தில் இருக்குது. மழுவாடி, இறைவனுக்கே ஒரு இடத்துல ஒரு தளத்தில் மழுவாடி என்று பெயர். கையிலே தீ வைத்து ஆடுபவன் அனலாடி என்றும் பெயர். மழு என்ற ஆயுதத்தை உடையவன் என்றும் பெயர். மழு என்பது ஒரு ஆயுதம். அது எது போல் இருக்கணும்னா பரசுராமன் கையில் இருக்கிற கோடலி மாதிரி இருக்கும். விறகு வெட்டுற கோடலி அது வேறு, அது ஒரே கூராக இருக்கும். இது கொஞ்சம் அப்படி உடஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்கு தான் மழுன்னு பேர். மழு ஆயுதம். மழு அமர் கையர் போலும், கையிலே மழுவை வைத்திருக்கின்ற தன்மையுடையவர் போல் இருக்குது. மாதவள் பாகர், பாகம் பெண்ணுருவாக இருக்கின்றவர். எழு நுனை வேலர் போலும், எழு நுனைன்னா கூரிய முனை அப்படின்னு அர்த்தம். கூராக இருக்கும். வேல் வில்லிலிருந்து செல்லுகின்ற அம்பு இதெல்லாம் கூர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி கூராக இருந்தால் தான் அதனால் பயனுண்டு. சும்மா அம்பில் வேறு மாதிரிலாம் இருக்குது, பிறைமுகாஸ்திரம், வாயுவாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் என்றெல்லாம் சொல்கிறோம். பொதுவாக அம்பு என்றால் கூரிய முனை உடையதாக இருக்கணும், வேல் என்றால் கூரிய முனை உடையதாக இருக்கணும், சூலாயுதம் என்றாலும் கூரிய முனை உடையதாக இருக்கணும். ஏன்னா பகைவர் மேலே செலுத்துகின்ற அஸ்திரங்கள் எல்லாம் இதில் 2 உண்டு, அஸ்திரம் சஸ்திரம் என்று. அஸ்திர சஸ்திர வித்தை என்று சொல்வார்கள்.
அஸ்திரம் என்றால் கையை விட்டு நீங்கி போவது, சஸ்திரம் என்றால் கையிலே இருக்கிறது. வில்லிலிருந்து அம்பு விட்டால் அம்பு போயிடுது, அது அஸ்திரம். கையில் கதையை வச்சு அடிக்கிறாருன்னா அடித்த உடனே கதையை விட்டுற மாட்டான், கையிலே இருக்கும். அது கையில் இருக்கிறதுக்கு சஸ்திரம் என்று பெயர், வெளியே போகிறதுக்கு அஸ்திரம் என்று பெயர். அதனால் எழுநுனை வேலர் போலும் கூறிய முனைவுடைய வேலை கையிலே உடையவர் போலும் என்பு கொண்டு அணிவர் போலும், எலும்பு மாலை அணிந்தவர் எல்லாருக்கும் தெரிஞ்சது. தொழுது எழுந்து ஆடிப்பாடி தோத்திரம் பலவும் செய்து சொல்லி, தோத்திரம் பலவும் சொல்லி அழும் அவர்க்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே. தோத்திரம் சொல்லி உருகி கண்ணீர் விட வேண்டும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்பது போல எல்லாம் சொல்லி தொழுது எழுந்து ஆடி பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அழும் அவர்க்கு. அப்போ உண்மையிலே இறைவனிடத்திலே அன்பு செலுத்துகிறோம், இறைவன் நம்மை காப்பான் என்று அவனிடத்திலே ஒப்படைத்து விட்டோம் என்று அர்த்தம். சும்மா அவன் கூப்பிட்டான்னு கோயிலுக்கு வந்தேன், எனக்கு ஒன்றும் கோயிலுக்கு வர்றது இஷ்டம் இல்லைப்பா, துணைக்கு கூப்பிட்டான் சரின்னு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது உள்ளன்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த உள்ளன்பும் உருகிய அன்பாக இருந்தால் கண்ணிலே இருந்து நீர் வரும். அது மாதிரி அழுது காமுற்று அறுத்துவார்க்கு புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனி. என்ன அர்த்தம் சொல்லுங்க கொஞ்சம் அதுக்கு. பத்தியா அப்படி இல்லைங்க, பாட்டுக்கு சொல்லு. இப்போ இன்னம்பரில் இருக்கிற ஈசன் என்ன பண்ணுறாராம், தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரற்றுகின்றவர், இத்தனை பேர் பண்ணுறாங்க. அவங்கள ஒரு பக்கம் நிற்க வைக்கிறான். இன்னாண்டு இருக்கிறவன் யாருன்னா பொழுதுபோக்கி புறக்கணிப்பவர், வீண் பொழுதுபோக்குறவர், இவனையும் நிற்கிறான். இவன் அழுகிறானேன்னு நாளை கூட்டியும் போகிறதில்ல, அவன் தொடர் ஏன்னு நாளை குறைக்கிறதில்ல. எல்லாருக்கும் இன்றைக்கி என்ன அக்டோபர் 1, நாளைக்கு அக்டோபர் 2 வருது, 2 நாள் போச்சு 3 நாள் போச்சுன்னு கீழ்கணக்கு எழுதினே வரானா. உனக்கு ஆயுஷ் 40 வயசு, நீ தோத்திரம் பண்ணி இருக்கிற, இருந்தாலும் ஒரு வயசு போச்சு. அவன் படிக்கலை பாடலை, இருந்தாலும் அவனுக்கு ஒரு வழி போச்சு. கீழ்கணக்குன்னா கீழே குறைஞ்சிக்கிட்டே வர்றது. முன்னெல்லாம் மேல் கணக்கு கீழ்கணக்குலாம் இருந்தது, இப்போ எந்த கணக்குமே நாம் போடுறதில்ல, அதனால் எந்த கணக்கும் தெரியல. அது நூலுக்கு பேர். அதுக்கு நீங்கள் சொன்னதுனால அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மேல் கணக்குன்னா என்ன, கீழ்கணக்குன்னா என்ன தெரியாது. அதாவது கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்க. அதெல்லாம் யாருன்னா கேட்குறாங்கன்னா அவங்கள கேளுங்க, யாருன்னா சொல்கிறாங்கன்னா அது என்ன அர்த்தம்னு கேளுங்க. மேல் கணக்கு கீழ்கணக்குன்னு நூல்கள் இருக்குது, 11 கீழ்கணக்குன்றது தான் தெரியும், 11 மேல் கணக்குன்னு யாரும் சொல்கிறதில்லை. 11 மேல் கணக்கு 11 கீழ்கணக்கு தான். நீதி நூல்கள் எத்தனை அடியில் இருக்கிறது, 5 அடி 5 அடிக்கு குறைவாக இருந்தால் கீழ்கணக்கு, 5 அடிக்கு மேலே போகிறதெல்லாம் மேல் கணக்கு. இது 18 நூல், மேல் கணக்கும் 18 நூல், 10 பாட்டும் 8 தொகையும் மேல் கணக்கு. 11 கீழ்கணக்குன்றது 4 அடி 4 மணி 440 5 அணை முப்பால் கடுகம் கோவை பழமொழி ஆசாரம் இந்நிலைய கைநிலையோடு ஏலாது என்பவை கைநிலையவாம் கீழ்கணக்கு. இது கீழ்கணக்கு நூல், இது 18 அது 18. அதான் மேல் கணக்கு கீழ்கணக்கு. நீங்கள் மேலே போய் உட்காந்து போட்டால் மேலே கணக்கு, கீழே போய் உட்காந்து போட்டால் கீழ்கணக்குன்னு அப்படிலாம் பண்ணு. ஆமாம், நான் தான் மேலே சொல்லிட்டேனே, 5 அடிக்கு கீழே, அதிகமானது 5 அடி, 5 அடியிலேருந்து கீழே வந்ததுன்னா கீழ்கணக்கு. அப்புறம் நான் ஒரு எத்தனை அடி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரே வரிகளாக இருக்குதா? ஒன்று 30 வரியில் இருக்கும், ஒன்று 15 வரியில் இருக்கும், ஒன்று 12 வரியில் இருக்கும். 5க்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் அது மேற்கணக்கு. குறுந்தொகையெல்லாம் 6 அடி 7 அடியோடு நிற்கும். கலித்தொகையெல்லாம் பெருசாக போடும், 50 அரங்கம் தரங்கம் தாழிசை. இப்போ இதை பொதுவாக ஞாபகம் வச்சுங்க, வீட்டை போய் பாருங்கள். இதுக்கு மேலே போனால் மேல் கணக்கு, கீழே போனால் கீழ்கணக்கு. நீங்கள் ஒன்று ஒன்றா சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தான் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதாவது என்னால் சொல்ல முடியும், ஆனால் அதை சொல்லிட்டு இருந்தால் இது போகாது. ஆமாம், அதனால் தொழுது எழுந்து ஆடிப்பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அழும் அவருக்கு அன்பர் போலும் ஆவடுதுறையனாரே.
அதனால்தான் அவர் பாடினார், யானும் பொய் என் அன்பும் பொய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. யார் பாடினது? மாணிக்கவாசர் பாடினார். அதனால் அழுது அடி அடைந்த அன்பர்க்கு அருள் செய்வோம் என்றெல்லாம் வருகிறது. இறைவனை தொழுகிற போது உள்ளம் உருகணும். நம்ம வேடிக்கையாக பார்த்துட்டு போகிறோம். அதனால் இறைவனை பற்றி சொல்கிறார். அடுத்த பாட்டில் அது சரி. அதாவதுங்க கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கிற போது நமக்கே ஒரு கருத்து தோணுது. பெரியவங்க ஏதாவது வழிகாட்டி வச்சுக்கிறாங்கன்னா அது இன்னும் நல்ல விளக்கமாகுது நமக்கு. அடுத்த பாட்டு, பொடியணி மெய்யர் போலும். பொடி என்றால் திருநீறு, விபூதி, சாம்பல் பொடி. பொடியணி மெய்யர் போலும் பொங்கு வெண்ணூலர் போலும் பூநூல் அணிந்தவர். கடியதோர் விடையர் போலும். கடி என்றால் இந்த இடத்துல வேகம்னு அர்த்தம். விரைந்து செல்லுகின்ற எருதை உடையவர், நந்திதேவரை உடையவர். காமனை காய்வர் போலும். மன்மதனை அழித்தவர். வெடிபெடு தலையர் போலும். வெடிபடு தலை என்றால் வெடித்த தலைகளை மார்பிலே கபாலத்தை அணிந்து கொண்டிருக்கிறவர் என்ற அர்த்தம். இப்போ ஒரே ஒரு கோயில் தான் தமிழ்நாட்டிலே இருக்குது, கபாலீஸ்வரர் கோயில். காபாலிகர்கள் என்று ஒரு மதம், பாசுபதர்கள் என்று ஒரு மதம், மீமாம்சகர்கள் என்று ஒரு மதம், இப்படிலாம் சைவத்தில் பல பிரிவு இருந்தது. எல்லாம் போயிடுச்சு. கபாலிகள் வாழ்ந்தவர்கள், மண்டை ஓட்டு மாலை அணிந்தவர்கள். அந்த இறைவன் தான் கபாலீஸ்வரர். அது ஒரு கோயில் தவிர வேற எங்கேயும் அந்த இதுவும் கிடையாது. இதெல்லாம் சாதாரண சிவன் கோயில். அதில் வருது. ஆமாம். வெடிபெடு தலையர் போலும். வேட்கையால் பரவும் தொண்டர். இங்கே ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, வேட்கையால் பரவும் தொண்டர். வேட்கைனா விருப்பம். விருப்போடு வணங்குகிறவர்களுக்கு அடிமையை ஆழ்வர் போலும். அவர்கள் செய்கின்ற அடிமை தொழில்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருள் செய்வார் போல் இருக்கிறது ஆவடுதுறையினர். அவரவர் செய்யும் அன்புக்கு ஏற்ப அருள் செய்வார் என்று பொருள். வக்கரன் உயிரை ஒவ்வ கண்மலர் கொண்டு போற்ற சக்கரம் கொடுப்பர் போலும். இது எல்லாருக்கும் தெரியும். வக்கரன் என்பவன் ஒரு அசுரன். அந்த அசுரனை திருமால் கொல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஏற்கனவே அவர் கையில் இருந்த சக்கரம் தேஞ்சு போச்சு. அந்த வரலாறு வேறு ஒரு நாளைக்கு சொல்கிறேன். அதனால் இப்போ அந்த அசுரனை அழிக்கிறது இது கூர்மழுங்கியதானே புது சக்கரம் ஒன்றுன்னு கேட்குறார். 1000 மலர் கொண்டு வழிபட்டார், கண்ணை வச்சு வழிபட்டார். இதெல்லாம் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறோம். தானவர் தலைவர் போலும். தானம் செய்கின்றவர்களுக்குன்னு அர்த்தம். தானவர் என்றால் அசுரர்கள் என்று ஒரு பொருள். வானவர், தானவர், ஆனவர் அப்படின்லாம் வரும். அங்கே வானவருக்கு எதிரில் வந்த தானவர்னா அசுரர்கள். தானவர் என்றால் தானத்தை கொடுக்கிறவர்கள்னு இங்கே அர்த்தம். தானவர் தலைவர் போலும், அதாவது துக்க மாமூடர் தம்மை துயரிலே வீழ்ப்பர் போலும். துக்க மாமூடர் எப்போதும் துக்கம் விளைவிக்கின்ற அறிவற்றவர்கள். அறிவு இருந்தால் துக்கம் வராது, துன்பம் வராது. வள்ளுவர் சொல்கிறார், அறிவு அர்த்தங்காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தன் துன்பத்தில் இருக்கிற போது அறிவினாலே அவன் தப்பித்து கொள்வான். அறிவில்லாதவன் அந்த துன்பத்தினாலே மேலும் துன்பப்படுவான். அதுதான் சொல்கிறார். துக்கமா மூடர் தம்மை துயரிலே வீழ்ப்பர் போலும். நீ ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் அழுந்தறியா, இன்னும் கொஞ்சம் சின்ன கீழே போ அப்படின்னு அதில் அழுத்துவார் பொழுது. அக்கறை ஆர்ப்பர் போலும் ஆவடுதுறையனாரே. அக்கறை என்றால் உத்ராட்சம்னு அர்த்தம். அக்கு அரை ஆர்ப்பர் போலும். உத்ராட்சத்தை இடுப்பிலே கட்டி கொள்வார் போலும். அக்கமணின்னு சொல்கிறோம் இல்லையா, அக்கு. அக்குன்னா கண்ணுன்னு அர்த்தம். கண்ணுன்றதுக்கு சிவபெருமானுடைய கண்ணுன்றதுனால உத்திர அட்சம். அட்சம்னா கண்ணு. அக்கு அரை ஆர்ப்பர் போலும். உத்திராட்சமணி இடையிலே அணிந்து கொள்ள. இப்போ எங்கெல்லாம் கழுத்தில் கட்டிக்கிறாங்க, கையில் கட்டிக்கிறாங்க இல்லையா, அதுபோல் இறைவன் இடையிலே அணிந்திருக்கிறார் என்று ஒரு இடத்துல எங்கேயோ சொல்லப்படுகிறது. அக்கறை ஆர்ப்பர் போலும் ஆவடுதுறையனாரே. திருமால் சக்கரம் வேண்டி பூசித்து வரலாறு எல்லாருக்கும் தெரியும். காஞ்சிபுரத்தில் இருக்குது, திருமால் பூரில் இருக்குது,
திருவழிமழையில் இருக்குது, எல்லா பாட்டையும் வருது. அதுக்கு அடுத்த பாட்டு, அதாவது மூடர்கள் எப்பொழுதும் துக்கத்தினாலே விளைவிக்கும் அறிவை கொண்டிருப்பதனாலே அவர் துன்பப்படுவார்கள். ஞானிகள் மோட்சத்தை நாடி வீட்டின்பத்தை அழுந்தச் செய்வார்கள் என்று முத்துசு அவர்கள் குறிப்பிடுகிறார். மூடர்களுக்கும் ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க என்ன பண்ணுவாங்களாம், துன்பத்தை அதிகமாக்கி கொள்வார்களாம் மூடர்கள். ஞானிகள் அதை அழித்து வீட்டின்பத்தை பெறுவார்கள். அந்த வீட்டின்பத்தை பெறுகின்ற நூல் தான் ஆரம்பத்திலே அறநூலாக பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது. அது ஒரு குறிப்பில் பார்த்தேன், அதை எழுதினேன். ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், வெற்றி வேர்க்கை, மூதுரை, நல்வழி, நன்னெறி, நீதிநெறி விளக்கம், இந்த 7 நூல்களும் 5ஆவது வகுப்புக்குள்ளே படிக்க வேண்டிய நூல்கள். ஆத்திசூடி எல்லாருக்கும் தெரியும், அறஞ்செய் விரும்ப 6 வசனம். கொன்றை வேந்தன், கொன்றை வேந்த செல்வனடியினை என்றும் ஏற்றி தொழுவோம் யாமே, அதாவது தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்லாம் வரும். அது இல்லை, கரெக்டாக கொண்டாந்து பொருத்திட்டார் பாருங்க. நீதி நூல் நீங்கள் கிளாஸுக்கு தவறாமல் வாங்க. இந்த நீதி நூல்களெல்லாம் முதல் வகுப்பில் ஆத்திச்சூடி, 2ஆவது வகுப்பில் கொன்றை வேந்தன், வெற்றி வேர்க்கை, மூதுரை, 3ஆவதில் நல்வழி, நன்னெறி, 5ஆவது படிக்கிறதுக்குள்ளே நீதிநெறி விளக்கம் 7 நூலையும் படிச்சுட்டான்னா அவன் அறத்திலே தலை நிற்பான் என்று எழுதப்பட்டிருக்குது. இப்போ தான் அறநெறின்னா என்னான்னே தெரியலையே. கத்தி எடுக்கிறவன் யாருன்னா 15 வயசுக்கு உட்பட்ட பையன். ஏன்னா அவனுக்கு சிறை தண்டனை கொடுக்க மாட்டாங்க, பள்ளிக்கூடத்தை சேர்த்துருவாங்கன்னா அவனிட்டு போகிறாங்களாம். அப்போ அதனால் ஞானிகள் இன்பத்தை சேர்ப்பார்கள், மூடர்கள் துன்பத்தை சேர்ப்பார்கள். அதுக்கு அடுத்தது விடைதரு கொடியர் போலும், வெண்புரி நூலர் போலும், படைதரும் அழுவர் போலும், பாய்புலித்தோரர் போலும், உடைதரு கீழர் போலும், உலகமும் ஆவர் போலும், அடைபவர் இடர்கள் தீர்க்கும் ஆவடுதுறையனாரே. பாட்டெல்லாம் எளிமை. விடைதரு கொடியர், விடைக்கொடி உடையவர். வெண்புரி நூலர், முப்புரி நூல் அணிந்தவர். படைதரு மழுவர், மழு ஆயுதம் இப்போ சொன்னோம். பாய் புலித்தோலர், புலித்தோல் உடுத்தவர். உடைதரு கீழர் போலும், கீழ் என்றால் கோவண ஆடைன்னு அர்த்தம். கீழும் கோவணமும் என்று வரும். தானம் கொடுக்குறவங்க 2 தான் கொடுப்பாங்க பழைய காலத்தில். கோவணம் என்பது மேலே உடுத்து கொள்ள வேண்டியது. அந்த கீழ் என்பது முதல்ல கயிறு கட்டுறமே, அது 2 விரல் அகலம் இருக்கும். அது கோவணம் அகலமாக இருக்கும். கீழோடு கோவணம் நிறைய இடத்துல வரும். கீழுடையும் கோவணமும் என்றெல்லாம் வரும். கந்தை மிகையாம் கருத்தும் அப்படின்னு சேக்கிழார் திருநாவுக்கரசர் வரலாற்றில் எழுதுகிறார். வயதாக கட்டிங்கிற ஆடையே அதிகம். ஒவ்வொரு பற்றா நீங்கி வருகிற போது அப்படி அதுவே வேண்டான்னு நினைக்கிற மாதிரி இருக்குதான். தானம் பண்ணுறவங்க முதல்ல ஒரு கயிறு கட்டி தானே அதுக்கப்புறம் கோவணம் கட்டணும். இப்போ கயிறுன்னு சொல்கிறோம், அரைஞான் கயிறுன்னு சொல்கிறோம். அது வெள்ளி பொண்ணெல்லாம் ஆகிப்போச்சு. இப்போது அந்த காலத்தில் துணியிலேயே ஒரு பீஸ் மேலே கட்டிக்கிட்டு அதுக்கு மேலே கோவண ஆடை. அதான் கீழர் போலும், உடைதரு கீழர் போலும். கீழ் என்றால் கோவண ஆடை, அது கட்டுகின்ற கயிறு. உலகமும் ஆவர் போலும், உலகமே ஆவார் போலுது. நம்ம ஊர் தேவாரம் தான். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே. அடைபவர் இடர்கள் தீர்க்கும் ஆவிடுதுறையனாரே, முன்ன சொன்ன தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவான். அதுக்கடுத்தது முந்திவானோர்கள் வந்து முறைமையால் வணங்கி ஏத்த நந்தி மாகாடர் என்பார் நடுவுரையார்க்கு நிற்ப சிந்தியாதே ஒழிந்த திருவுரம் எரிப்பர் போலும் அந்திவான் மதியம் சூடும் ஆவடுதுறையனாரே. திரிபுரம் எரித்த வரலாறு தான் இது மறுபடியும் சொல்கிறார். இவர்களெல்லாம் உடன் சென்று எல்லாத்தையும் எப்படி அழித்தார்னு தெரியும். அதாவது ஏகம்பர் தம் கையில் ஈரம்பு கண்டிலும்
ஒன்றும் மிக என்று உந்தி பெற அம்பு கூட தேவையில்லை சீர்த்தி அழித்தார்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது 9வது பாட்டு. பான் அமர் ஏனமாகி பாரிடந்திட்டமாலும் தேன் அமர்ந்து ஏறும் மல்லி திசைமுகம் உடைய கோவும் தீனரை தியக்கருத்த திருவுடையவர் போலும் ஆனரை ஏற்றார் போலும் ஆவடுதுறையனாரே. முதல்ல இருக்கிற பான் என்பது நாம் பழக்கப்படுத்துகிறோம், நமக்கு மறந்து போகுது. பான் என்றால் 10ன்னு அர்த்தம். இது எங்கே சொல்லிக்குது பான் அப்படின்னா, ஒன்பான், இருபான், முப்பான், நாற்பான் அப்படின்னு சொல்கிறோம். அது பான் என்பது அது மட்டும் முன்னால் வரும். பானில் ஒன்று குறைஞ்சது ஒன்பான், 9 ராத்திரி. முப்பான்னா 30, நாற்பான்னா 40. இங்கே ஏன் 10 பான் சொல்கிறாருன்னா, பான் அமர் ஏனமாகி, அவருக்கு 10 பிறப்பு திருமாலுக்கு. அதில் ஏனமாகி, ஏனம்னு தெரியும் பன்றி, பன்றியாகி பார் இடந்திட்ட மாலும், திருமாலுக்கு இவ்வளோ அடைமொழி. 2 பேரும் போய் இப்போ திருமுடியும் தேடினார்களே, அதை சொல்கிறார். பானமரி ஏனமாகி பன்றி வடிவம் எடுத்து 10 பிறப்பிலே பன்றி பிறப்பு எடுத்து பார் இடந்திட்ட மாலும், பூமியை கிளறிய திருமாலும் தேன் அமர்ந்து ஏறும் மல்லி. தேன் என்று சொன்னால் வண்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தேனி அல்லது வண்டுன்னு அர்த்தம் இருக்குது. இங்கே வண்டு தேனின்னு அர்த்தம். தேன் அமர்ந்து ஏறும், அதாவது தேனீக்கள் போய் அமருகின்ற, ஏறுனா ஏறி உட்கார்ந்துருக்கிற அல்லி திசைமுகன் உடைய கோவும். அல்லி மலர், தாமரை அல்லி வேறுபாடு இல்லை சொல்கிற வழக்கம். அதில் உட்கார்ந்துருக்கிற திசைமுகன் ஆகிய பிரம்மன், திருமாலும் பிரம்மனும்னு அர்த்தம் 3 வரைக்கும். ஆனரை ஏற்றார் போலும் ஆவடுதுறையனாரே, அவர்களை கருணை செய்து ஏற்றுக்கொண்டார். காட்சி கொடுக்கல, அதுக்கப்புறம் அவங்க ஆணவம் அடங்கிய பிறகு காட்சி கொடுத்து அருள் செய்தார். ஏற்றார் போலும் ஆவடுதுறையனாரே. கடைசி பாட்டு. பார்த்தனுக்கு அருள்வர் போலும் படர்சடை முடியர் போலும் ஏத்துவார் இடர்கள் சேர இன்பங்கள் கொடுப்பர் போலும் கூத்தராய் பாடியாடி கொடுவலி அரக்கன் தன்னை ஆர்த்தவா அலறுவிப்பார் ஆவடுதுறையனாரே. பார்த்தனுக்கு அருள்வது எல்லாருக்கும் தெரியும். அடித்தானே உரித்தானே அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்தானே என்றெல்லாம் படிக்கிறோம். பார்த்தனுக்கு, பார்த்தன்னா விஜயன் அர்ஜுனன். அருள்வர் போலும் படர் சடை முடியர் போலும், சடைமுடி உடையவர் தெரியும். ஏத்துவார் இடர்கள் தீர. இப்போ இன்னொரு வேடிக்கை, நாம் என்ன பண்ணுறோம், துன்பம் நீங்கி விட்டது என்று நினைக்கிறோம், அப்புறம் இன்பம் வருதான்னு பார்க்கறது இல்லை. இறைவன் என்ன பண்ணுறாராம், துன்பத்தையும் நீக்கிறார், இன்பத்தையும் கொடுக்கிறார். துன்பத்தை நீக்கினா போதும் அப்படின்றது ஒரு முறை, இன்பம் வர வேண்டும் என்பது அடுத்த முறை. துன்பத்திலிருந்து அதிலிருந்து விடுபட்ட போதும் அப்படின்னா அது பெரிதில்லை, கூட இன்பத்தை அனுபவிக்கணும். இவர் என்ன பண்ணுவாரோ அதை 2 சொல்கிறாராம். ஏத்துவார் இடர்கள் தீர, ஏத்துதெல்லாம் வழிபடுதல், தன்னை வழிபடுகிறவர்களுடைய துன்பத்தை தீர்த்து இன்பங்கள் கொடுப்பர். ஒன்று கடன் ஓகைகள் தருகுவார் ஊர்வதொன்றுடையதோர் ஒன்றலால் உள்ள அச்சிரபாகம் தேவாரம் தருவார் உச்சி மேல் ஊர்வதொன்று ஓரார். பாட்டு நல்லா தெரிஞ்ச பாட்டு தான், மறந்து போகுது, திடீர்னு ஞாபகம் வரல. தேனினும் இனியர் பாலன சொல்லர் பால்வெண்ணீற்றர் அப்படின்னு வரும், நல்ல பாட்டு. அது மாதிரி இன்பங்கள் தந்தால்தான் துன்பங்கள் போனதுக்கு அடையாளம். இவர் துன்பத்தையும் போக்கி இன்பத்தையும் கொடுப்பார். கூத்தராய் பாடி ஆடி கொடுவலி அரக்கன் தன்னை, கூத்தராய் நடனமாடுகின்றவராக, பாடி ஆடி அது இறைவனுடைய இயல்பு. அரக்கன் தன்னை ஆர்த்தவர் அலறுவிப்பார் ஆவடுதுறையனாரே. ஆர்த்தவர் அப்படின்னா ஆரவாரம் செய்தவர்,
யார் ஆரவாரம் செய்துன்னா ராவணன். ஐயோ என்னால் முடியலையேன்னு அழுதான். அதில் ஆர்த்தவா அவனை ஆரவாரம் செய்ய செய்து அதுக்கப்புறம் அலறுவிப்பர் அவன் வாயினாலே அழ வைத்து ஆவடுதுறையனார் அருள் செய்தார் என்று சொல்லி முடிக்கிறார். திருவாவடுதுறை பல வகையிலே உயர்ந்த க்ஷேத்திரம். அது மாதிரி எத்தனையோ இருக்குது. அது மட்டும் இல்லை, நாம் அந்த பகுதியை எடுத்துக்கிட்டதுனால அதை சொன்னேன். அதனால் போகிறவங்க இப்போ யாராவது போனீங்கன்னா, கேள்வி பேப்பர் கொடுக்குறதுக்கு நீங்கள் அங்கெங்கன்னா போனீங்கன்னா திருவாலங்காடை பார்த்துன்னு வாங்க, திருவாவடுதுறைக்கு போகிற போது. அதனால் அருமையான பகுதி. திருவாவடுதுறை பற்றி பார்த்தோம். அடுத்த வாரம் நாளைக்கும் அடுத்த நாளும் திருவாவடுதுறை பதிகம் தான் இருக்கிறது என்று சொல்லி இறைவன் திருவருள் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று பணிவோடு இறைவனை வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி ஐயா அவர்களை வணங்கி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.